டே 1ல இருந்து டே 29 வரைக்கும் நான் எந்த ஆர்டரில் சொல்லித்தரனோ அதே ஆர்டரில் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா உங்களாலேயும் ஆரி ஒர்க் ப்ளவுஸும் குர்த்தியும் சூப்பராக ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம டே 4ல் பார்க்க போகிறது லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச். இந்த லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்லேயே சுகர் பீடும் கர்தானாவும் ஜர்தோசி ஒர்க்கும் இதே டைப்பில் தான் பண்ண போகிறோம். லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சை நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டே 4ல் நம்ம கற்றுக்க போகிறது லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச். இந்த லீஃப் ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சை எப்படி போடணுன்னு பார்த்துட்டு இதே டைப்பில் நீங்கள் சுகர் பீடு, கர்தானா, கட் பீடு இருக்கு இல்லையா, அது அப்புறம் ஜர்தோசி இது எல்லாமே வச்சு இதே டைப்பில் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து போடலாம். ஸோ இப்போ இந்த லீஃப் ஃபில்லிங் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த லீஃப் ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக ரெண்டு சைட்லேருந்தும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிறது ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். எண்டு நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் லைன்லேருந்து உங்களுக்கு ஒரு கால்வாசி கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பார்டர் ஃபுல்லாகவே வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இங்கே மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி லாக் மாதிரி போட்டுட்டு அங்கேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். சின்ன சின்னதாக, ரொம்ப சின்னதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஸ்டிச் வந்து உள்ளே போயிடும். இது ஒரு பார்டராக தான் கைட்லைன் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஒரு குட்டி லாக் போட்டுக்கலாம். இந்த லீஃப் ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து கொண்டு வந்து உள்ளே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வெளியில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணணும். இதே டைப்பில் தான் நீங்கள் மற்ற பீட்ஸ் எல்லாம் சேர்த்து ஸ்டிச் பண்ணுவீங்க. ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து எடுத்து கீழே ஒரு குட்டி லாக் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே அந்த லாங் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு வெளியில் ஒரு குட்டி லாக் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் கீழே வாங்க. இப்போது இதுக்கு பக்கத்தில், அதாவது அந்த செயின் ஸ்டிச் கைடில் என்ன வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு உள்ள லாங் செயின் ஸ்டிச் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வெளியில் அந்த குட்டி லாக் கொடுக்கணும். திரும்பவும் கீழே. இப்போ ஆல்ரெடி ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, லாக் ஸ்டிச், அதுலேயே அந்த ஸ்டிச்சு கொடுத்துட்டு வெளியில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும், இல்லைன்னா கேப் வரும். ஸோ இந்த சைடும் அதே மாதிரி அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்ள ஒரு லாங் செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் வெளியில் ஒரு குட்டி லாக். ஆல்ரெடி போட்டிருந்தேன் அந்த லாக் ஸ்டிச்லேயே தான் திரும்ப எடுக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு தடையும் அந்த குட்டி லாக் போடுறேன் இல்லையா, அதுலேயே தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதே டைப்பில் தான் நீங்கள் சுகர் பீட், கர்தானா, அப்புறம் ஜர்தோசி இதெல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு, ஜர்தோசி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவீங்க. மற்ற சுகர் பீடு, கட் பீடு இதெல்லாமே இதே டைப்பில் தான் ஃபில் பண்ணணும். இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் சுகர் பீடும் கர்தானாவும் வச்சு இதே டைப்பில் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது இங்கே கீழே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம ஒரு சைடுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த சைடு அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். கீழே வரும்போது கீழே இருக்கிற அந்த பார்டருக்கு வெளியில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும். திரும்பவும் அப்படியே மேலே கொண்டு போய் அந்த பார்டருக்கு உள்ள ஒரு லாங் செயின் ஸ்டிச், அப்புறம் வெளியில் குட்டி லாக் ஸ்டிச். ஓகே, இதே மாதிரி அடுத்த லைனும் உள்ள லாங் செயின் ஸ்டிச், வெளியில் குட்டி லாக் ஸ்டிச். இதே மாதிரி தான் இந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த சைடு ஸ்டிச் பண்ணலாம். கீழே அப்படியே செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த சைடு கொண்டு போயிடலாம். லாக் போட தேவையில்லை. ஓகே, இதே மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த சைடுக்கு போய் இதே மாதிரி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். லாங் செயின் ஸ்டிச், வெளியில் குட்டி லாக் ஸ்டிச், திரும்பவும் உள்ள லாங் செயின் ஸ்டிச், இந்த பார்டருக்கு வெளியில் குட்டி லாக் ஸ்டிச். அவ்வளோதான். இதே டைப்பில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்படியே செயின் ஸ்டிச் போட்டுட்டு பார்டர் மாதிரி கொடுத்துக்கலாம். எப்படி நீங்கள் ஃபில்லிங் ஸ்டிச் முடித்தாலுமே உங்களுக்கு இந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா ஆடாக தான் இருக்கும். இங்கே ரொம்ப அன்னியூனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இல்லைன்னா சுகர் பீடு மாதிரி கொடுத்து பார்டர் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். டே 4ல் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்துருக்கோம்.
இப்போ இதே டைப்பில் நீங்கள் சுகர் பீடும் கர்தானாவும் அப்புறம் ஜர்தோசி வந்து கட் பண்ணி உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அதே லென்த்துக்கு ஸ்டிச் பண்ணலாம். இதே டைப்பில் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.